வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக திருமூலரின் திருமந்திர பாடலாக 1671 பாடலை சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். சுத்தி திரிவார் கழுவடி நாய்ப்போர், கொத்தி திரிவார் குரங்களி ஞானிகள், ஒத்து பொரியும் உடலும் இருக்கவே செத்து திரிவார் சிவ ஞானியோர்களே. வருஷத்துக்கு ஒரு கவிதை எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. திருமூலர் 3000 வருடம் தான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஒரு வருஷம் அவரோட வாழ்க்கை சாரம்தான் ஒரு கவிதை. அந்த அளவுக்கு நாம் உள்ள போய் புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், மேலோட்டமாக தான் புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஆழமாக அந்த வார்த்தைகள் விஷயங்கள் இருக்கிறது. நம்ம இன்னும் ஞானத்தில் உணர்ந்து உள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எந்த ஒன்று நம்ம படிச்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது உள்ள பயணம் செய்ய வேண்டும். பயணம் செஞ்சாதான் அதோட பலனை நாம் அனுபவிக்க முடியும். சரி, இப்போ அந்த கவிதைக்குள்ளே போகலாம். சுத்தி திரிவார் கழுவடி நாய்ப்போல். நான் திருவண்ணாமலை தான் இருக்கிறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஞானிகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்கன்றாங்க. நாங்களே பார்க்குறோம், மலை சுற்றுற வழியில் நிறைய பேர் சுற்றுறாங்க. சில பேர்களோட சொல்கிறாங்க, இப்போ விசிறி சாமியார்லாம் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தவங்க தான். அது பெருசாக ஒன்றும் அவரை ஒன்றும் போட்டுறதில்ல. ஆனால் வெளியிலேருந்து வந்தவங்க அவரை உணர்ந்துருக்குறாங்க. எப்படின்னு எனக்கு புரியல. இப்போ நாம் வேதாத்திரி மகரிஷி பார்க்குறோம், அவரோட வாழ்க்கை வரலாறு பார்க்குறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது அது நம்மளுக்கு புரியுது, அதனால் அதுபடி நடக்கும். ஆனால் இப்போ சொன்ன மாதிரி விசிறி சாமியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கோயிலில் சும்மாவே உட்காந்துட்ருப்பார், குளிக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், சிகரெட் தான் பிடிச்சிட்டே இருப்பார். பசி தாகம் கூட எடுக்காது அவருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சுற்றி திரிவார் கழுவடி நாய் போல். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் விசிறி சாமியை சொன்னேன். இன்றைக்கி நிறைய சித்தர்கள் சுற்றுறாங்கன்றாங்க. சில சித்தர்கள் பின்னாடின்னு அவங்க சொல்கிறவங்க பின்னாடி சுற்றுறாங்க. ஆனால் அவங்க எதை உணர்ந்துருக்காங்கன்றது தெரியல. அவங்க பாட்டுன்னு அவங்க சுற்றுறாங்க தான். பசி தாகம் எடுக்கலாம், அவங்க பாட்டுன்னு அவங்க சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. அது சித்து நிலைன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறது தெரியல. ஆனால் சுற்றி திரிவார்கள் நாய் போல் உணர்ந்ததை சொல்கிறார். கொத்தி திரிவார் குரங்களி ஞாயிகள். அது போல தான் ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, பசி தாக்கம் எடுக்காது, எந்த நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியாது. பசி எடுத்தால் சாப்பிடுவாங்க, எதை கிடைக்குதோ சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுக்குவாங்க, அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் பூரா சித்து என்றாலே உயிர், உயிர் பூரா மனம் பூரா அகம் பூரா இறைநிலை நோக்கி பயணமாக தான் இருக்கும். ஒத்து பொரியும் உடலும் இருக்கவே. உடல் இருக்குது, பொறி 5 புலன்களும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுங்க, ஒத்து வருதா அப்படின்னா ரொம்ப உள்ள ஒத்து வருது போய். அப்போ உள்ளம் எது நினைக்கிறதோ, மனம் எதை நினைக்கிறதோ அதுதான் பொரியும் இயங்குகிறது. அதே திருமூலர் தான் சொல்லியிருக்காரு, கள்ள புலன் 5 காணா மணி விளக்கேன். 5 புலன்கள் வழியாக பார்க்குறோம், கேட்குறோம், சுவிக்கிறோம், முகர்றோம் அப்படின்னா கூட என்ன நடக்குதுங்க, அதன் மூலிமா நம்ம உள்ள நிறைய விஷயங்கள் போகுது. ஆனால் உணர்ந்த ஞானிகள் பொரியும் இருக்குது, உடல் இருக்குது, எப்படி இருக்குங்க, ஒத்து. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த 5 புலன்கள் பார்க்கறது கேட்கறது சொல்கிறது எதுவுமே அவர்களுக்குள் செல்லவில்லை. அவருடைய எண்ணம் புறா மனம் புறா எங்கே இருக்குங்க, இறைநிலையை நோக்கிய பயணமாக. அப்போ இறைவனை நோக்கிய பயணமாக தான் அந்த மனம் இருக்கும் பொழுது அந்த பொறி புலன்களும், ஆனால் அதுவும் நாம் உணர்ந்துருக்கோம். தியானத்தில் தவத்தில் நம்ம உணரும்போது, தவத்தில் ஆழ்ந்து நிற்கும் பொழுது உண்மையாலுமே சொல்கிறேன், கழிவுகள்லாம் கூட வெளியேறதில்ல. ஏன்னா நான் சுவாமிகிட்ட கேட்டேன், அதாவது நேரடியாக இல்லை, மானசீகமாக சுவாமிஜி பதில் சொல்கிறார். எப்படி சுவாமிஜி கழிவுகள்லாம் கூட வெளியேறல, பசி எடுக்கல, தூக்கம் வரல, தியான நிலைக்கு போயிட்டா அப்படின்னா, மனம் எதை நினைக்கிறதோ அதுதான் மனிதன். அப்போ மனம் இல்லா மனிதனும் இல்லை, மனதை உணர்ந்த மனிதனும் இல்லைன்னு சுவாமிஜி சொன்ன உணர்ந்த அந்த வார்த்தை, ஒத்து பொரியும் உடலும் இருக்கவே செத்து திரிவார் சிவஞானியவர்களே. அப்போ வந்துருச்சிங்களா, செத்து திரிவார்னா என்னங்க, சமாதி நிலை, பிணம் போல. வெயில் மழை தெரியாது, பசி தாகம் எடுக்காது, குடும்ப உறுப்பினர்கள்லாம் தெரிய மாட்டாங்க, எதுவுமே அவங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியாது. அவங்க பாடுன்னு அவங்க இறைநிலை நோக்கி பயணமாக தான் வாழ்க்கை பயணம் போய் கொண்டிருக்கும். அப்போ என்ன பண்ண, அதான் சுவாமி சொல்ற துரியாதி நிலை, சமாதி நிலை. அந்த நிலையை அடையணும் அப்படின்னா மனம் எப்படி இருக்குங்க, செத்து தான் இருக்கணும். ஏன்னா மனம் என்ன பண்ணுது, மனம் அதான் சொல்லுவாங்க,
மனம் அது செய்யும் வாணிபமே மனிதனின் வாழ்க்கை சுவாமி சொல்லுவார். அப்போ மனம் என்ன பண்ணுதுங்க, அந்த மனித வாழ்க்கையை எடுத்துகிட்டு அதையே அது ஃபாலோ பண்ணும்போது அங்கே துன்பங்கள் நிறைய தான் செய்யும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாமரையிலே தண்ணீர் போல் இருக்கணுன்றது தான் இது மறைமுகமாக சொல்கிறாரு திருமூலர். அப்போ சுற்றி கொத்தி ஒத்தி செத்து அப்படின்னா வாழ்க்கையில் இருக்க வேண்டும், ஆனால் இல்லாமல் இருக்க வேண்டும். கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. சொன்னது காரணம் என்னென்னா, நமக்கான கடமை, நம் குடும்பத்துக்கான கடமை, சமுதாயத்துக்கான கடமை எல்லாமே செய்யணும். வாழ்க்கையில் தாமரையிலே தண்ணீர் போல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைநிலை உணர்வு பெறுவோம் என்று சொல்லி அவரோட அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்து ஃபாலோ செய்து பார்க்குறோம். அப்போ நம்ம செய்து பார்த்தா தான் அவர் சொல்ல உண்மையாக தான் இருக்கும். அவர் நாம் செய்யறதுக்கு தான் டைம் இல்லைன்னு சொல்ல முடியும். அதை உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம், செயல்படுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எடுத்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல் அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.